ஏயு கிரே ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிஎன்ஏ பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பத்தி பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் உங்களோட டிஎன்ஏயு பிஜி அண்ட் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ், நம்ம இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண ப்ரீவியஸ் இயர் மெமரி பெஸ்ட் கொஸ்டின்ஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஎன்ஏ மாஸ்டர்ஸ் அண்ட் டாக்டர் ப்ரோக்ராம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எந்த மாதிரி எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் யாரு, நம்ம சேனல் என்ன அப்படின்றத வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேனல் பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா இந்த வருஷம் நம்ம ஐசர் கவுன்சிலிங்ல வந்து இன்வால்வ் ஆக கிடையாது. ஸோ அந்த ரீசன்னால யாருக்கும் அந்த அளவுக்கு ரீச் இருக்காது நம்ம சேனல் பத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலோட நேம் வந்து ஏயு கிரே ஆர்கானிக்ஸ். ஸோ நம்ம 2016ல இருந்து நம்ம தமிழ்ல வந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போ நான் யூஜி வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். சின்ஸ் லாங் டைம். ஸோ 2016ல அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸால உருவாக்கப்பட்ட யூடியூப் சேனல் தான் வந்து நம்ம சேனல். 2016ல நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2017 ஐ திங்க் ஸோ மார்ச்ல இருந்து நம்ம யூடியூப்ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபுல்லாவே தமிழ்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2021ல இருந்து கவுன்சிலிங் கைடன்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஐசர் கவுன்சிலிங்கோட வீடியோஸ் வந்து நம்ம இங்கிலீஷ்ல அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ டிஎன்ஏ கவுன்சிலிங் நடக்குது. ஸோ ஸ்டார்ட் ஆக போகுது, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி அப்ளிகேஷன் டேட் எல்லாமே வந்து முடிஞ்சது. ஏயு கிரே ஆர்கானிக்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வந்து வரும். நம்ம சேனலோட லே அவுட் வந்து இதுதான். ஸோ என்னோட நேம் வந்து செந்தமிழ். யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் தார்வாட், கர்நாடகால நான் வந்து பிஹெச்டி அக்ரோனமி வந்து பண்ணியிருக்கேன். என்னோட பிஹெச்டி ரிசர்ச் வந்து ஐசிஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பாராமதி, பூனே. இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயர் அக்ரோனமி எக்ஸாம்ல டிஎன்ஏ பிஜி என்ட்ரன்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட லொகேஷன் கேட்டிருந்தாங்க. அங்க வந்து என்னோட ரிசர்ச் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். என்னோட யூஜி அண்ட் எம்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து பண்ணேன். ஃப்ரம் 2015 டு 2019 அண்ட் 2019 டு 2021. அதுக்கப்புறம் 2021ல இருந்து 2024 வரைக்கும் யுஏஎஸ் தார்வாட்ல நான் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டேன். ஸோ என்னோட ரிசர்ச் வந்து நியாசம்ல பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு டீம் மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வீடியோஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல மென்ஷன் பண்ணியிருக்கவங்க மட்டும் நம்ம டீம் மெம்பர்ஸ் கிடையாது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கிட்ட நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் இருக்கு, வாட்ஸ்அப் சேனல்ஸ் இருக்கு, டெலகிராம் குரூப்ஸ் இருக்கு. ஸோ அதோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட். லாஸ்ட் 10 இயர்ஸா நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நிறைய ஃபார்மர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் இருக்கும், ஃபீல்டு நாலேஜ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பாத்துக்கலாம். பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிஎன்ஏயு பிஜி அட்மிஷன்ஸ்க்கு தனியா வந்து ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பப்போ மார்க் டெஸ்ட்லாம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கூட இந்த வீடியோல வந்து நான் கொடுக்குறேன். ஒரு பிடிஎஃப் வந்து இருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தோம்னா நம்ம மொத்த மார்க் டெஸ்டோட டீடைல்ஸும் நம்ம வந்து கம்பைல் பண்ணி நம்ம வந்து லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்றேன். அந்த மார்க் டெஸ்ட் பத்தி நான் பின்னாடி இந்த வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாத நீங்க டிஎன்ஏ பிஜி என்ட்ரன்ஸ்க்கு எந்த ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து சர்ச் பண்ணாலும் நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து முன்னாடியே வந்து வரும். அந்த ஆப்டிடியூடுக்கும் நம்ம சேனல்ல வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க யூடியூப்ல வந்துட்டு டிஎன்ஏயு பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம வந்து ஏதாச்சும் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வீடியோஸ்ல பார்த்தோம்னா நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும் பாருங்க. ஸோ இங்க வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோஸ் தான். லாஸ்ட் இயர் நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ். ஸோ நான் இந்த வீடியோ முன்னாடி காமிச்சேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸோ ஆப்டிடியூட் வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றது, ஸோ இந்த வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாத நம்ம கிட்ட வந்து நிறைய வீடியோஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது. அதுக்கப்புறம் ஜென்ரலா பார்த்தோம்னா டிஎன்ஏ ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் வந்து இருக்கும். இப்போ டிஎன்ஏ பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தோம்னா ஜென்ரல் அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜென்ரல் எக்ஸாமினேஷன், ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ஜென்ரல் அக்ரிகல்ச்சர், ஸோ இந்த வீடியோ வந்து வரும். நெக்ஸ்ட் பாருங்க நிமரஸ் வந்து புக் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ் வந்து எவ்வளோ டஃப்னஸ் இருந்தது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இது மட்டும் இல்லாத டிஎன்ஏ பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான டாப் 25 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ் கூட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரோனமில நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஸோ என்டமாலஜில வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து அக்ரோனமில ஜென்ரல் அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய டாப் 25 கொஸ்டின்ஸ்.
அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய கேட்டிருக்கக்கூடிய என்டமாலஜி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம 30 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாத நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலரா நம்ம வந்து குவிசஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டா சில ரீசன்ஸ்னால நான் வந்து அப்லோட் பண்ணல. பட் இப்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான குவிசஸ் வந்து நம்ம நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கம்யூனிட்டி டேப்ல அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. நியர்லி 1100, 1500 அப் டு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க 1459. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உங்களோட சீனியர்ஸ் ஆகட்டும், உங்களோட சீனியர் பேச்சஸ்ல எல்லாமே வந்து கேட்டு பாருங்க. நம்ம சேனல் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், இன்க்ளூடிங் ஐசிஆர் கவுன்சிலிங் கைடன்ஸ். ஸோ இப்போ நான் ரீசெண்டா வந்து டிஎன்ஏ வந்து போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து டிஎன்ஏல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை வந்து மீட் பண்ண நமக்கு வந்து ரிசர்ச் ஸ்காலர் குரூப் வந்து இருக்கு. அதில் 1025 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அதுதான் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ குரூப். ஸோ அதில் வந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் நான் வந்து டிஎன்ஏ போயிருந்தப்போ ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மீட் பண்ணா அதில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து மீட் இந்த போட்டோல இருக்காங்க. இன்னும் ரிமைனிங் நிறைய போட்டோஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனலா மீட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்துட்டு நிறைய ஐசர் கைடன்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்ல எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருடைய கான்டாக்ட்ஸுமே என்கிட்ட இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம்னா இது எல்லாமே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து சப்ஸ்கிரைபர் மீட்டப்ல வந்து மீட் பண்ணது. விஎன்எம்கேவி பர்பானி, அப்புறம் எம்பிகேவி ராகுரி, நெக்ஸ்ட் இன்னும் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சப் கேம்பஸஸ், அதுக்கப்புறம் யூஎஸ் தார்வாட், அப்புறம் லாத்தூர்ல ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போனதுட்டு இந்த மாதிரி வந்து நிறைய காலேஜஸ்ல இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம். இதுல நம்ம சேனல்ஸ்ல இது மட்டும் இல்லாத உங்களுக்கு ஃபெலோஷிப்க்கு தேவையான டீடைல்ஸ், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான டீடைல்ஸ் வந்து நம்ம சேனல்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா நம்ம சேனல் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நான் இப்போ பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட மொத்த பர்சனல் ஒர்க்ஸ் அப்படின்றதுனால நான் வந்து இந்த வருஷம் கவுன்சிலிங்ல வந்து இன்வால்வ் ஆகல. ஐ திங்க் ஸோ ரொம்ப நாள் முன்னாடி ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ண அதுல வந்து 950 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகினாங்க. பட் நான் எந்த மெசேஜ் போட்டாலும் அதுல வந்து எந்த ரிப்ளையுமே அவளுக்கு கிடையாது. ஸோ அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஆஸ் அக்ரோனமிக்ஸ் நான் அக்ரோனமிக்கு மட்டும் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த குரூப்ல வந்து 250 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்ல இருந்து மறுபடியும் ரெகுலர் ஆக்டிவா இருக்கக்கூடிய 65 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு தனி குரூப் செப்பரேட்டா போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதுல வந்து யாரெல்லாம் அக்ரோனமிக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுல எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 8 ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரிமைனிங் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டலா இப்போ என்னோட அந்த ஃபைனல் அக்ரோனமி குரூப்ல என்னோட சேர்த்து வெறும் 13 பேர் தான் இருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் பிஹெச்டி ப்ரிப்பரேஷன். ஸோ பிஜி அண்ட் பிஹெச்டி ப்ரிப்பரேஷனுக்கு அக்ரோனமில எங்கிட்ட வந்து ஒரு 12 ஸ்டூடெண்ட் தான் வந்து இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க 950 ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லா எல்லாமே கல் அவுட் பண்ணி கடைசியில இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் 12 ஸ்டூடெண்ட் தான். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய மெட்டீரியல்ஸ். ஸோ ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி டிஎன்ஏ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏ எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு வந்து 75 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட் 2ல ஜென்ரல் அக்ரிகல்ச்சர்ல வந்து 15 மார்க்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் வந்து 10 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்டிடியூடுக்கு ஒரு பிடிஎஃப் இருக்கு. அது நான் பிஜி ப்ரிப்பேர் பண்ண காலத்துல இருந்து யாரோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல அந்த பிடிஎஃப். ஸோ அதையும் நான் வந்து சென்ட் பண்றேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது, வேற யாரோ என்னோட சீனியர் பட்சில் யாரோ ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ அதுதான் வந்து வழியா வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணவே உங்களுக்கு வந்து ஒரு ஓகேவா இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா 1 hour தான் டைம். அந்த 1 hourல நீங்க வந்து 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், இன்க்ளூடிங் கால்குலேஷன்ஸ், இன்க்ளூடிங் ஆப்டிடியூட். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப டஃபா தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஐசிஆர்ல வந்து எழுதிருப்பீங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கம்பேர் பண்றப்போ இங்க வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எல்லா சப்ஜெக்டும் ஈஸியா தான் இருக்கும். டஃபான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. ஸோ அதனால உங்களுடைய யூஜி சிலபஸ் வந்து நீங்க எதா இருந்தாலுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஈவன் நம்ம வந்து நிறைய வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த வீடியோஸ்ல எல்லாம் கூட நம்ம வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்றத வந்து நம்ம தெளிவா சொல்லியிருப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஜென்ரல் அக்ரிகல்ச்சருக்கு இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு டிரைவ்ல வந்து நான் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டிரைவோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஷேர் பண்றேன். ஸோ அதில் வந்து என்ன நல்லா சொல்லியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாத இன்னும் சில பிடிஎஃப்லாம் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். இந்த நெம்பரஸ் இந்த புக்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேஜஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுல இருந்தா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்புறம் இந்த சீட் சர்டிபிகேட்ல பார்த்தோம்னா ஒரு டேபிள் வந்து இருக்கும். அந்த டேக் கலர் கண்டிப்பா அந்த டேக் கலர்ல இருந்து ஜென்ரல் அக்ரிகல்ச்சர்ல
ஒரு கொஸ்டின் வந்து வந்தே தீரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்டிடியூட். அந்த ஆப்டிடியூடுக்கு வந்து நான் அந்த பிடிஎஃப் சொல்றேன். அந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்க என்ன போட்டிருக்காங்களோ ஸோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிரைவ்ல தான் நான் மொத்த இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிரைவோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த டிரைவ்ல வெளியில பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வந்து இதுல நான் ரீசெண்டா கம்பைல் பண்ணது. நான் ஏஆர்எஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணப்போ கம்பைல் பண்ணது. ஸோ இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு டேட்டா வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன நாட்ல இருக்கோ ஸோ இதை மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ரீசெண்ட் டேட்டா. ஸோ இந்த ஏரியா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி இதெல்லாமே வந்து இண்டிவிஜுவல் கிராப் வைஸ் என்னென்ன ஸ்டேட்டு, ஸோ டோட்டல் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரிலாம் இதுல பாருங்க. நீங்க வந்து ரீசெண்ட் இயருக்கு மட்டும்தான் நீங்க வந்து ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்துட்டு போவீங்க. ஆனா ஒரு டைம் டிஎன் என்ட்ரன்ஸ்ல தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 வருஷம் முன்னாடி என்ன ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ 2016ல ஸ்டார்ட் பண்ணி 2025 வரைக்கும் டோட்டல் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து என்னன்றது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய டீடைல்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து இருக்கு. இது வந்து நானா கம்பைல் பண்ணது. ரிலையபிள் சோர்சஸ்ல இருந்து நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப்ல கூட நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த டாப் 25 கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து எஸ்பெஷலி ஃபார் அக்ரோனமி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜென்ரல் அக்ரிகல்ச்சருக்கும் இந்த கொஸ்டின் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 2022ல இருந்து அப் டு 24 வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய சப்ஜெக்ட்ஸோட மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது என்னன்னா இப்போ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸோ நம்மளுடைய கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய நிறைய ஜூனியர்ஸோ ஸோ அவங்க வந்து அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே அந்த கொஸ்டின்ஸை வந்து எழுதி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தோம்னா மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸா வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சிருந்திருக்கேன். ஸோ இங்க பாருங்க அவங்க வந்து சென்ட் பண்ணது அப்படியே நான் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். சிலது வந்து நம்ம டைப் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க வந்து யாராச்சும் டைப் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ இதுல பார்த்தோம்னா நிறைய வந்து இதெல்லாமே அவங்களே டைப் பண்ணி சென்ட் பண்ணது. பட் இப்போ இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால என்னால வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க முடியல. ஸோ அதனால அவங்க சென்ட் பண்ணது அப்படியே நான் வந்து ஸ்கேன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்காது. ஸோ இதே மாதிரி நீங்க யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட சப்ஜெக்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த யாரோ ஒருத்தர் பண்ண ஹெல்ப் உங்களுக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க பண்ணக்கூடிய ஹெல்ப் வந்து கண்டிப்பா வேற யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து யூஸ் ஆகும். மேபி நீங்களே பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றப்ப கூட இந்த கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல வந்து எதுலையுமே அக்ரோனமி கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நான் கொடுக்கல. அக்ரோனமி ரிலேட்டடான எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை எக்ஸப்ட் திஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பிகாஸ் நான் வந்து சின்ஸ் இந்த வருஷம் ஜனவரி பிப்ரவரில இருந்து அக்ரோனமி ஸ்டூடெண்ட் மட்டும் இருக்கக்கூடிய எல்லா குரூப்ஸ்லயுமே ஷேர் பண்ணி அக்ரோனமிக் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவங்கள மட்டும் நான் ஆர்கனைஸ் பண்ணதுல கடைசியா என்கிட்ட வந்தது வந்து ஒரு 3 பேர் மட்டும்தான். சரிங்களா? அந்த 950 வந்து 265 சம்திங் ஆகி அதுக்கப்புறம் 65 ஆகி ஃபைனலா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணது வந்து அந்த குரூப்ல இருந்து 3 பேர் மட்டும்தான். நான் சொன்ன ரிமைனிங் அந்த 7-8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருன்னா இப்போ ரீசெண்டா எனக்கு ஒரு 1 மந்த்ல மெசேஜ் பண்ணவங்க. ஸோ அந்த ஒரு லாஸ்ட் அந்த ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து அக்ரோனமில இருக்கக்கூடிய மொத்த கிளாஸும் நான் வந்து எடுத்தேன். ஸோ எல்லா கிளாஸஸும் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து எடுத்ததுதான். எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனுக்கு பாருங்க 2022ல இருந்து 25 வரைக்கும் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுல எல்லா கிளாஸும் வந்து நான் ரெகுலரா எடுத்ததுதான். ஸோ அந்த 3 ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் பிஜி படிக்கிறதுக்கு ஒரு 3 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நெட் எக்ஸாம் அட்டன் பண்றவங்க ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அந்த 7-8 பேருக்காக தான் நான் இவ்வளோ கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஸோ நியர்லி 35 கிளாஸஸ் வந்து நான் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்தப்போ ஸோ என்னால வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். இன்னும் நிறைய பிடிஎஃப் இருக்கு. அதுல வந்து நான் டெஸ்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். லிங்க்ஸ் வந்து நீங்க மார்க் டெஸ்ட் வேணா நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல வந்துட்டு பெய்டா இருந்தது தான். பட் இந்த வருஷம் வந்து எல்லாமே ஓப்பன்ல ஆக்கிட்டோம். ஸோ எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதான் வந்து அந்த ஆப்டிடியூட் கால்குலேஷன்ஸ்க்கான பிடிஎஃப். ஸோ இதுல பாருங்க நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாத இன்னும் கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம வீடியோல வந்து நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து வரும். இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாத என்ன பத்தின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பட் வந்து ரிசர்ச் கேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட ப்ரொஃபைல் வந்து இதுதான். இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் ஏஓ கிளாஸஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ப்ரீடிங் படிக்கிறீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஸோ ப்ரீடிங்கான சிலபஸ் அந்த போர்ஷனை வந்து இந்த வீடியோஸ்ல வந்து நான் இந்த கிளாஸ்ல நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். நான் இதுல அக்ரோனமி சாயில் சயின்ஸ் எடுத்திருக்கக்கூடியதை மட்டுமே பார்த்து படிச்சு ஒரு கேண்டிடேட் வந்து என்டிஆர்ஐல லாஸ்ட் இயர் வந்து சீட் வாங்கினாங்க. சரிங்களா? ஐசர் என்ட்ரன்ஸ்ல பிஹெச்டி சீட் வாங்கினாங்க ஒரு பிடபிள்யூபிடி கேண்டிடேட். ஓகே.
ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா 2 போஸ்ட் மட்டும் போட்டு பார்த்தேன். ஸோ பழைய மாதிரி ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லைன்னா நியர்லி ஒரு 1 இயர் வந்து நம்ம சேனல் வந்து கேப் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ நியர்லி ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குவிஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ரெகுலரா குவிசஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கறாங்க, எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். 2018ல இருந்து நான் ஐசர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நிறைய இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட நிறைய அவங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இருக்கக்கூடிய டைம்ல வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ஐசர் எக்ஸாம் மாதிரிலாம் டிஎன்ஓ எக்ஸாம் வந்து டஃபாலாம் இருக்காது. அது வந்து ஒரு ஈஸியான எக்ஸாம் தான். பட் நீங்க அதை வந்து எப்படி அட்டன் பண்றீங்க, அந்த 1 ஹவருக்குள்ள எப்படி 100 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணி முடிக்கிறீங்க, இன்க்ளூடிங் கால்குலேஷன்ஸ். ஸோ அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் டிஎன்ஏ வரும்போது நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் டிஎன்ஏல மீட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குதானு. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பா கிடைக்கணும். அதுக்கு வந்து நீங்க தான் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த போட்டோல இருக்கக்கூடியது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் தான். அங்க நான் மீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 10% தான். அதுக்கப்புறம் நிறைய பேரை நான் வந்து தனியா மீட் பண்ணேன். நிறைய பேர் என்ன வந்து மீட் பண்ணாங்க. ஈவன் 2 days முன்னாடி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. பட் அது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இப்போ வந்து இல்லை. இப்போ இருக்கக்கூடிய டைம்ல நம்ம சேனலை நல்லா பார்த்து பழைய வீடியோஸ் தான் புதுசாக என்னால் 100% இப்போ எந்த வீடியோவும் என்னால் வந்து பண்ண முடியாது. பண்ணக்கூடிய டைம் வந்து எனக்கு எல்லாம் அந்த சுச்சுவேஷன் நான் இல்லை. ஏதோ ஒன்று அங்கே நான் ரீசெண்டாக இப்போ 2 days முன்னாடி போயிருந்தப்போ அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாம் சொன்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த சில வேர்ட்ஸ் தான் என்னை வந்து இந்த வீடியோ பண்ண வச்சது. இல்லைன்னா நான் கண்டிப்பாக இதை வந்து பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு காலையில் கூட இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் வந்து இந்த வீடியோ பண்ண வச்சது. ஸோ அந்த மாதிரி என்ன இது வரைக்கும் என்கரேஜ் பண்ணேன், எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 2-3 daysல என்ன என்கரேஜ் பண்ணேன் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம சேனல் பத்தி கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. அப்படி தெரிய வச்சதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. ஸோ நம்ம ஹோப் வி வில் மீட் அட் டிஎன்ஐயு. தேங்க்யூ.